என்ன அடி இறக்கம் இல்லையா உனக்கு? உனக்கு வந்து சுரேந்தர் வேணுமா? ஆமா ஆமா. நானும் விட்டு போக மாட்டேன். சரி, எங்க வீட்டுக்கார சொல்லுங்க மேடம். யார் வேணும் உனக்கு? முடிவு பண்ண முடியலண்ணே. புருஷனை விட்டுட்டு ஏன் நீ சென்னை வந்த? உன் புருஷனை விட்டுட்டு? நான் எங்க மாமா பிடிச்சிருந்துச்சு வந்தேன், அவ்வளவுதான். அடா பாவி. நாட்டுல என்ன சார் நடக்குது? அதிகாரிகளா இருக்கீங்களா இல்லையா? ஒன்னு அவளை விட்டு போக சொல்லுங்க. நான் கண்டிப்பா எங்க மாமா விட்டு கொடுக்க மாட்டேன். எங்க மாமா நீ சொல்ற அவருக்கு அப்படி இல்லையேம்மா. அவருக்கு அப்படி இல்லைன்னா நான் எதுவும் பண்ண முடியாது. அவருக்கு உண்மையில பாசம் இல்லையேம்மா. இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க உள்ள இருக்க. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா, அம்மா கரையில கொஞ்சம் வேலை இருக்கு. இதாமல டிஸ்க்ளைமரு, இது ஒருக்கா படிச்சிரு. என்ன பிரச்சனை? இந்த பொண்ணும் இவரும் இருக்கிறது தெரியும் மேடம். இந்த பொண்ணுன்னா யார்? இந்த பொண்ணு ரம்யா. பாத்தி இல்ல, அவன் பேரை சொல்ல கூட வாய் வர மாட்டேங்குது. ரம்யானும் யார்? உங்களுக்கு அவங்கள தெரியுமா? எனக்கு தெரியும் மேடம். நானும் அந்த பொண்ணு ஒர்க் பண்ணிருந்தேன் மேடம். நான் ஒண்ணா? ஆமா, ஒண்ணா ஒர்க் பண்ணிருந்தேன். சரி, இப்ப நீங்க லவ் பண்ணும்போது என்னாச்சு? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. லவ் பண்ணும்போது இவர் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து எப்படி சொல்றது, எதையாச்சும் சொல்லியா? ரம்யாக்கும் உங்க வீட்டுக்காருக்கும் என்ன சம்பந்தம்? ஏற்கனவே வந்து பழகிருந்தாங்க மேடம். பழகிருந்தாங்க. ஆனா அவங்க இன்னொருத்தரோட வெளியில போனாங்க. ஆமாங்க மேடம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? பிரபுன்ற ஒரு பையன் மேடம். அந்த பையன் கூட 3 நாள் போயிட்டு வேடந்தாங்கல தங்கிட்டு வந்துக்கிறாங்க மேடம். அதை வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இவர் தான் போய் பார்த்து 2 பேரையும் பிடிச்சிருக்கிறாரு மேடம். ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கம் ஆன் சார்ஜ். சரி, அந்த பொண்ணோடு கூட அவர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆனா கல்யாணம் பண்ணல. இல்லைங்க மேடம், கல்யாணம். ஆனா அந்த பொண்ணு இன்னொரு பையன் கூட போனா. என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா, யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலடா. அந்த பையன் அது தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களை கூப்பிட்டாரு. உங்க 2 பேருக்குள்ள எப்படி கனெக்ஷன் ஆச்சு? அதான் மேடம், இந்த மாதிரி பேசின்னு இருக்கும்போது தான் மேடம் கனெக்ஷன் ஆயிடுச்சு. ஓ, அப்படியா விஷயம்? சரி, மொத்தத்துல அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தாங்க, கல்யாணம் பண்ணிக்காம. ஆமாங்க மேடம். ஆனா அந்த பொண்ணு வேறொரு பையன் கூட போய் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தது. ஆமாங்க மேடம். அதனால அவருக்கு மன வருத்தம். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். ஆமா மேடம். அதனால உங்கள்ட்ட அந்த மன வருத்தத்தை சொல்லிட்டு இருந்தாரு. ஆமாங்க மேடம். உங்க 2 பேருக்குள்ள கனெக்ஷன் ஆயிடுச்சு. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. லவ் பண்ணிருக்கும் போது ஒரு சமயத்துல வந்து என்னுடைய போட்டோ வந்து இவர்கிட்ட இருந்தது மேடம். இது என் போட்டோவும் இவர் போட்டோ ஒன்னா பார்த்தோன்னே அந்த பொண்ணு பயங்கரமா சண்டை பிடிச்சிங்க மேடம். அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பயந்துட்டாங்க மேடம் எங்க மாமியார் வீட்டுல. அதனால அப்ப நாங்க உடனே அவசரமா எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க எங்க 2 பேருக்கும். கல்யாணம் ஆகி ஒரு 3 நாள் மட்டும் நாங்க நல்லா இருந்தோம் மேடம். நல்லா இருக்கீங்களா? இது நல்லா இருக்கிறதா? அதுக்கப்புறம் இந்த பொண்ணு சென்னைக்கு வந்துச்சு மேடம். சென்னைக்கு வந்து இவர்கிட்ட என்னென்னமோ பேசி அழுது இருக்குது மேடம். 2 பேரும் போயிட்டு வேலூர் வரைக்கும் போயிட்டுங்க மேடம். அவன் இன்னும் திருந்தலமாமா, டெய்லி ஒரு முகூர்த்தம் அலையறான். வேலூருக்கு போயிட்டு பெங்களூர் போறதுக்கு கிளம்பிருந்தாங்க. இல்ல அந்த பொண்ணை நான் தனியா விட்டு வந்துக்கிறேன், என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டாருங்க மேடம். எனக்கு சிரிப்பு தான் வருது. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு வருதா? போடாங்கடி வந்துருச்சு. 2 பேரும் தங்கி 3 வருஷம் இருந்திருப்பாங்க ஒன்னா. இதோட 3 வருஷம் 3 வருஷம் இருந்தாங்க. உங்களுக்குள்ள கனெக்ஷன் ஆகி நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்க. 3ஆவது நாள் அவங்களோட போயிட்டாரு மேடம். 3 நாள் தான். சரி, இந்த பொண்ணை தனியா விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பி வந்தாரு. அதுக்கப்புறம் நான் எங்க மாமியார் வீட்டுல போயிட்டேன் மேடம். சரி வாங்க போய்தான் பாப்போம். அங்க கொஞ்சம் ஒரு 10 நாள் இருந்தாரு மேடம். அதுக்கப்புறம் திரும்ப ஓடி போயிட்டாரு மேடம். அதோட போனவர் தான். அதுக்கப்புறம் வரவே இல்லை. எவ்வளவு நாளைக்கு? அதான் மேடம், இப்பதான் மேடம் வந்தாரு. எப்ப வந்தாரு? 1.5 மாசம் ஆகுது மேடம். ஆத்தி வந்துட்டானா? இவனதான் நானும் தேடிட்டு இருந்தேன். 1.5 மாசமா வந்துட்டு என்ன சொன்னாரு? நான் அவன் கூட இருக்கிறேன் காமிச்சுனா. ஐயோ, மீண்டுமா? இவ்வளவு நாள் எங்க இருந்தாரோ? இவ்வளவு நாள் வந்து ஒரு 3 மாசம் இந்த பொண்ணு கூட இருந்தாங்க மேடம். உங்களுக்கு தெரியும்ல அவங்க 2 பேரும் ஒண்ணா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு? தெரியுங்க மேடம். அப்புறம் எதுக்கு நீங்க ஓகே சொன்னீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து குழந்தைங்க இருக்கிறாங்க மேடம். அவங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரு. அது யாருக்கு? அந்த பொண்ணுக்கு. இதுக்கு முன்னாடி குழந்தைங்க வீட்டுக்காரர் எல்லாம் இருக்கா? ஆமாங்க மேடம். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. ஆடாப்பாவீங்களா. இப்ப என்ன பிரச்சனை? தாங்க மாட்டீங்கடா, இது என்னன்னு தெரியும், தாங்க மாட்டீங்க. இவர் வந்து என் கூட வாழறேன்னு சொல்றாரு மேடம். அந்த பொண்ணு வந்து இல்ல என் கூட தான் இருக்கணும்னு சொல்றாங்க மேடம். என்னடி இது? நான் எத்தனை நாள் வச்சுருக்கிறேன், அத்தனை நாள் நானும் வச்சிருந்து அனுப்புவேன் அப்படின்ட்டு வீடு எடுத்து தங்கி இது பண்றாங்க மேடம். பாதி உங்க கூட பாதி அவங்க கூட. யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. ஃபர்ஸ்டே ஸ்டார்டிங்ல அப்படிதான் மேடம் சொல்லியிருந்தாரு இவரு. 2 பேரையும் வச்சு வாழறேன், எனக்கு அந்த மாதிரி லைஃப் எனக்கு தேவையில்லை, என்னால தனியா இருக்க முடியும்னு சொல்லிட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் மேடம். வெரி குட். ஒண்ணு நான் இப்படி தான் இருக்கணும். சரி, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு எங்க வீட்டுக்கார வேணும். குழந்தை இருக்கா உங்களுக்கு? இல்லைங்க மேடம், இப்பதான் 1.5 மாசம். சரி, பேசாம அன்னைக்கே இதுக்குள்ள மாட்டிக்காம இருந்திருக்கலாம்ல. நான் என்னத்த கண்டேன்? நீ என்ன கண்டியா? மாட்டிக்காம மேடம், எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி விடக்கூடாது, லவ் பண்றவரை விடக்கூடாது. எதுக்கு லவ் பண்ணீங்க? என்னது இந்த லவ்?
காதல். இந்த பொண்ணு தான் டார்ச்சர் பண்ணி, இப்பயும் இந்த பொண்ணு தான் டார்ச்சர் பண்ணின்னு இருக்குது. இன்னும் இதை நம்பிட்டு உட்காந்துருக்கீங்க. நான் என்ன பண்ணது? ஒண்ணே வர முடியாது நம்மளால. இப்போ உங்க புருஷன் உங்க கூட வந்து வாழணும். இல்லைங்க மேடம், அவரு இப்போ வந்து என்ன சொல்றாருன்னா அவங்க கூட தான் இருப்பேன் காஞ்சனா அப்படின்றாரு. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? விவரமா சொல்லுங்க சுரேந்தர், என்ன நடந்தது உங்க வாழ்க்கையில? அந்த கொடுமையை வாயால எப்படின்னே சொல்லு சொல்லலாம் போ. உங்களுக்கு அவங்க மேல எந்த ஆசையும் இருக்குல்ல? இல்ல ஆசை இருக்கிறது ஒரு அர்த்தம் இல்ல மேடம். எனக்கு யூஸ் அண்ட் த்ரோ, யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணிடலாம் நினைச்சீங்களா? அழிஞ்சு போய் வந்து என்னத்தை மாத்திக்க இல்லன்னா நீ அவ்வளவுதான். நானா போய் அப்ரோச் பண்ணலாம் மேடம். அவங்க பண்ணப்போ ஓகே சொல்லிட்டீங்க. ஒரு அரேஞ்ச்மெண்டா இருந்தீங்க. ஆமா மேடம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தீங்க. இப்படி வச்சுதான் மேடம். மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ சப்பா. அந்த பொண்ணோட வாழ்ந்துட்டு எப்படி இவங்கள லவ் பண்ணீங்க? இவங்க தான் போயிடுவாங்களா மேடம். இவங்களை வந்து அப்போ வந்து என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க மேடம். உங்களுக்கு அவங்க மேல லவ் இருக்குல்ல? லவ் எல்லாம் கிடையாது மேடம். எங்களுக்கு அதை பத்தி அப்புறம் என்னது அவங்க? ரம்யா யார் உங்களுக்கு? ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான் மேடம் நினைச்சேன். ஃப்ரெண்டுன்னா குடும்பம் பண்ணுவீங்களா? சார் இவனை என்ன பண்ண சார்? இப்ப இந்த பொண்ணு என்னங்க பண்ணோம்? உங்களை நம்பி கழுத்து நீட்டு தாலி கட்டிட்டு வீட்டுல விட்டுட்டு உங்க பாட்டுல போயிட்டீங்க. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம இவனுக்கு காலை கிடைக்காம காய அடிச்சு விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு ரம்யா மேல பாசமா, இந்த பொண்ணு காஞ்சனா மேல பாசமா? கண்மணியா கத்திச்சேவா அம்மையா மேல பாசமா இருக்கிறது ஒரு அர்த்தமே இல்லை மேடம். நான் காஞ்சனா எனக்கு எங்க 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு மேடம். நான் எவ்வளவு தப்பு பண்ணாலும் கூட அவங்க அண்டர்ஸ்டாண்ட், நான் என்ன சூழ்நிலை இருக்கிறேன்னு அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க மேடம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ரம்யா வந்து அவங்க வீட்டுக்காரோட இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும் மேடம். பசங்களோட சேர்த்து வச்சிருக்க மேடம். அவங்க உங்களுக்கு ரொம்ப அன்பு தொல்லை கொடுக்குறாங்களா? அன்பு தொல்லை காட்டுறாங்கன்னா அதே மாதிரி அடிக்கிறாங்க மேடம். அந்த அளவுக்கு வந்து இதுவாக நினைச்சுப்பாங்க மேடம். நானும் பழிக்காம மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. என்ன அடி இறக்கம் இல்லையா உனக்கு? என்ன வேணா வாயால பேசு, மேல கை வைக்காது. யாருன்னு சொல்லு. எங்க வீட்டுக்காரு. எங்க வீட்டுக்காரு எப்படி தெரியும் உனக்கு? முன்னாலதான் தெரியும். என்னடா சொல்ற? அதான் தெரியும். எப்படி வீட்டுக்காரன்னு சொல்ற? ஆமா, எனக்கு தாலி கட்டிக்கிறாரு. எப்படி தாலி கட்டினாங்கன்னு சொல்ல? எப்படி தாலி இல்ல கட்டல? அதான் நீ எங்க வீட்டுக்கார கேளு மேடம். எங்க வீட்டுக்கார கேளுங்க மேடம். என்னைய தேடுறாங்க? அவர்தாம்மா சொன்னாரு, நீ ரொம்ப கொடுமைப்படுத்தின, ரொம்ப டார்ச்சர் பண்ண, அதனால அப்படியா? அந்த பொண்ணை தான் லவ் பண்ணேன்னு அவர் தான் சொன்னாரு என்கிட்ட. சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு வந்து சுரேந்தர் வேணுமா? ஆமா ஆமா. நானும் விட்டு போக மாட்டேன். சரி, எங்க வீட்டுக்கார சொல்லுங்க மேடம். யார் வேணும் உனக்கு? முடிவு பண்ண முடியலண்ணே. மாமா 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 கூப்பிடுறல, அவர் என்ன சொன்னார் உன்னை பத்தின்னு கேள. என்ன சொன்னாரு? உட்காரு, நான் சொல்றேன். இவரும் உன்னை ஏமாத்தி இருக்காரு, அதாவது உனக்கு புரியுதா? ஏமாத்துனீங்களா? நீ இப்பவே சொல்ற. ஆனா 1000 பேர் வந்து சொன்னாலும் சரி, என்ன தூக்குல தொங்க மாட்டாலும் சரி, நான் வந்து என் மாமா விட்டு கொடுத்துட்டு போக மாட்டேன். அதே மாதிரி இந்த பொண்ணும் விட்டு கொடுத்துட்டு போக தேவை கிடையாது. அது ஃபர்ஸ்ட் உருப்படும் நீங்க நினைக்கிறீங்க. ஓகேவா? ஒண்ணு அவளை விட்டு போக சொல்லுங்க. நான் கண்டிப்பா எங்க மாமா விட்டு கொடுக்க மாட்டேன். எங்க மாமா நீ சொல்ற, அவருக்கு அப்படி இல்லையேம்மா. அவருக்கு அப்படி இல்லைன்னா நான் எதுவும் பண்ண முடியாது. அவருக்கு உண்மையில பாசம் இல்லையேம்மா. இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க உள்ள இருக்க. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா. அம்மா கரையில கொஞ்சம் வேலை இருக்கு. நீ பேசுவா, என்கிட்ட சொன்ன இல்ல, அந்த பொண்ணுகிட்ட சொல்ல. தைரியமா பேசணும். இப்போ சும்மா அவளை ஏமாத்திட்டு இருக்க கூடாது. ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? அவளுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஆக்ட் பண்றீங்க, இந்த பொண்ணுட்ட இன்னொரு விதம் ஆக்ட் பண்றீங்க. 2 பேருக்கும் ப்ராப்ளம் கிரியேட் பண்றீங்க. நீ நடிகண்டா. ஹஸ்பண்டோட வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவரோட பழக்கம் ஆச்சா? ஆமா. ஏம்மா அப்படி பழகிட்டோம் மேம். தப்பு இல்லம்மா, அது தப்புதான். அவரே சொல்றாரா? வெரி குட் பிரில்லியன்ட். இப்போ நீங்க 2 பேரும் கனெக்ஷன் ஆயிடுத்து. ஆனா அப்ப நீ உன் புருஷனோட தான் வாழ்ந்துட்டு இருந்த. அது நீ செஞ்ச ஃபர்ஸ்ட் தப்பு இல்லையா? இருந்துட்டு போகுது. புருஷனை விட்டுட்டு ஏன் நீ சென்னை வந்த? உன் புருஷனை விட்டுட்டு. நான் எங்க மாமா பிடிச்சிருந்துச்சு வந்தேன், அவ்வளவுதான். அடா பாவி. நாட்டுல என்ன சார் நடக்குது? அதிகாரிகளா இருக்கீங்களா இல்லையா? நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. உங்க கூட வாழ முடியும். நீ இப்போ இவ்வளோ பேர் இருந்துட்டு சொன்னா கேட்க மாட்டேங்கிற. எப்படி அவர் உன்னோட வாழ்வாரு? நீ டீ ஊத்தி கையெல்லாம் சூடு வச்சிட்டியாமே. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? சரி, ஒரு ஹஸ்பண்ட் கூட எவ்வளவு நாள் வாழ்ந்தீங்க? யாரு கூட? உங்க ஹஸ்பண்ட் கூட 6 வருஷம் இருக்கணும். 6 வருஷம். எப்படி திடீர்னு உங்களோட கனெக்ஷன் ஆச்சு? மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே. அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி அடி உஞ்சனு அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அடிச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிச்சு. இப்படி வன்முறை பண்ணுறது? கல்யாணம் ஆகி 6 வருஷம் பொண்ணா புருஷனோட 2 பசங்க கூட வாழ்ந்துட்டு எனக்கு மாமா பிடிச்சிருந்தது அதனால நான் போனேன்னு சொன்னா என்ன அர்த்தம்?
இல்ல நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா வாழும்போது தாலி கட்டினாரா? தாலி கட்டி இருக்கோம், போட்டோ எடுத்து வச்சிருக்கோம், எல்லாமே Hello, என்கிட்ட உள்ள excuse me. இதெல்லாம் எல்லாமே இருக்கு. நான் வேணா இப்பவே வேணா கூட்டறேன். சொல்லவே இல்ல. அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. சரி நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா வாழ்ந்தீங்கல்ல, அப்ப புருஷன் பொண்டாட்டியா தான் வாழ்ந்தீங்க. கண்டிப்பா மேம். தாலி கட்டலன்னு வாய் கூசாத போய் சொல்றேன். ஏன் பார்த்து சொல்லு, தாலி கட்டலையா? ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. நான் ஊருக்கு போயிருந்தேன். இந்த பொண்ணு அந்த டைம்ல என்ன பண்ணிட்டாங்க, இவங்க ரெண்டு பேரும் இந்த பொண்ணு சொல்ற, அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இங்கதான் நீ கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ அவரோட கனெக்ஷன் ஆனது எந்த முறையா பண்ண விஷயம் கிடையாது. கரெக்டா சொன்னீங்க. உனக்கு அவரை பிடிச்சிருந்தா நீ முதல்ல உன் புருஷனை டிவோர்ஸ் பண்ணிட்டு அங்க விவாகரத்து வாங்கிட்டு நீ சுரேந்தரை முறைப்படி கல்யாணம் பண்ணி ஒன்னா வாழ்ந்திருக்கணும். அது அனாவசியம். நீ என்ன பண்ண, அங்க புருஷனை விட்டுட்டு பசங்களை விட்டுட்டு இன்னி ஒரு ஆம்பளை கூட இங்க வந்து வீட்டுல தங்கறது சரியா? என்னமா எவ்வளவு கோவம் வருது உனக்கு? அப்புறம் எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். நீ தானே தப்பு பண்ண. தாலி கட்டியாச்சு, நான் பஞ்சாயத்து பண்ணி சைன் எல்லாம் போட்டு கொடுத்தாச்சு. வச்சுக்கயா, என்ன டிவில பார்த்தாலும் சரி, அவ்வளவுதான். பயமா அது கடிச்சிடாத. நீ சிரிக்காதண்ணா. ரம்யா என்ன பாரு, மறுபடியும் கோவம் வருது உனக்கு. என்ன என் வாழ்க்கை வீணடிக்கிறீங்களா? மறுபடியும் அவனுக்கு கோவம் வருது, என்ன பாரு. ஹலோ ரம்யா, என்ன பாரு, கோவத்தை அடக்கு. நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேக்குறேன் மேம். அவ சரி இருந்தானா இவன் ஏன் மேம் என்கிட்ட வரான்? அதெல்லாம் தப்பு. அது எனக்கு தெரியாது மேம். அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் தப்பு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? பஞ்சாயத்து பண்ணி எல்லாம் பிரிச்சு விட்டாச்சு. மறுபடியும் அந்த பொண்ணுக்கு தாலி கட்டி உங்ககிட்ட வராருன்னா நீ என்ன சொல்லணும்? ரெண்டு பேரோட வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்க, போடான்னு சொல்லி துரத்தி விட்டுருக்க. இன்னி வரைக்கும் அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் நிறைய வாட்டி டைம் சொல்லிட்டேன் மேம். அவர் போல எதுக்குங்க அப்படி பண்ணீங்க? ஏன் அப்படி பண்ணீங்க சுரேந்தர்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? துரத்தையெல்லாம் இல்லை மேடம். துரத்தி விடல, இருந்து ரொம்ப பாசமா இருப்பாங்க, அவ்வளவுதான். என்னன்னு தெரியல. ஆனா நீ திரும்பி போ, பொண்டாட்டிட்டு போ சொல்லவே இல்ல. இல்ல மேடம், அதெல்லாம் சொல்லலாம் மேடம். நீ போய் சொல்றியாம்லடா. பாத்தியா பாத்தியா, நீ தப்ப பண்ணிட்டு எல்லா பழி அந்த பொண்ணு மேல போடுற. எனக்கு உண்மையில சிரிப்பு தான் மேம் வருது. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? நேத்து நைட் எங்க தங்கினீங்க? ரம்யா வீட்டுல. என்ன முந்தா நேத்து அங்கதான் அதுக்கு முன்னாடி நாளைக்கு என்கிட்ட தான். எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? ஏன் இந்த பொண்ணை ஏமாத்துறீங்க? அதுக்கு முதல் நாள் எங்க இருந்தாருன்னு கேளுங்க மேம், திருப்பி கேளுங்க. உங்ககிட்ட தானா? அந்த பொண்ணுகிட்ட. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா? ரொம்ப சந்தோஷம், சிரிச்சுட்டு சொல்லு. சொல்ல மேம், அவருக்கு அதானே பிடிக்கும், 2 பொண்டாட்டி கூட வாழ்றது பிடிக்கும். அது நடக்கவே நடக்காது. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. சிட்டா இல்லைன்னா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? ரம்யா கிளியரா சொல்லிட்டா விட மாட்டேன்னு. உனக்கு 2 பேரோட வாழ்ந்தாலும் பரவாயில்லையா? பரவாயில்ல மேம். உனக்குமா? என்னது? அவளை மிரட்டாதே, அவளை மிரட்டுறத வேலை வச்சுக்காதே. என்னதான் நீ பேசாத, அவளை மூஞ்சிலே பாக்காதே, பயமுறுத்துறாவ உன்னை. ஏன் பயந்த? அவங்க சட்டத்தை பத்தியோ மக்களை பத்தியோ ஊரை பத்தியோ பசங்களை பத்தியோ புருஷனை பத்தியோ யாரை பத்தியும் கவலைப்படல. வெறித்தனமா உங்க மேல இருக்காங்க, பாசமா இருக்காங்க. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். இவர் வந்து வேலைக்கு போகும்போது அந்த பொண்ணு வந்து டிஸ்டர்ப் பண்ண அந்த பொண்ணு டிஸ்டர்ப் பண்ணாலும் உன் புருஷன் கரெக்டா இருக்கணும். ஓகே மேம். அவ டிஸ்டர்ப் தான் பண்ணுவான். என்னன்னா அவ பைத்தியம் பிடிச்சிருக்கா அவர் மேல. ஆனா அவளுக்கு அந்த அந்த இது இருக்கதான் இருக்கும். இவர் கட் பண்ணும், அவர் மனசு வைக்கணும், போன் அட்டென்ட் பண்ண கூடாது, அந்த பொண்ணு பேசி மறுபடியும் அவளை ஏமாத்த கூடாது. நீ நானும் ஓடிடலாமா? பாருங்க, இன்னொரு வாட்டி இங்க வந்து கதை சொல்ல முடியாது. அவதான் கூப்பிட்டா நான் அதனாலதான் போனேங்கிற கதையே கிடையாது. அவங்க கூப்பிட்டா கூட நீங்க போக கூடாது. ஏயா நான் சரியா பேசுறேனா? ரொம்ப கரெக்ட். உண்மையில சொல்றேன், இவனை விட என் புருஷன் வந்து ரொம்ப 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 நல்லவன் மேம். புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. இப்ப கூட நான் என் ஹஸ்பண்ட் வந்து நான் கூப்பிட்டேன்னு வச்சுங்களேன், அடுத்த செகண்ட் வந்து இங்க நிப்பாரு என் ஹஸ்பண்ட் வந்து. அதுதான் உங்களுக்கு அடி, செருப்படி. அது உங்களுக்கு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. உன்னை விட நான் எப்படி நீ இப்ப வாழ்றல்ல, உன்னை விட டாப்பா நான் வாழ்ந்து நான் காட்டல. இதே சென்னையில இருந்து சரியான போட்டி. இவன் வந்து என்கிட்ட வந்தான்னு வச்சு நம்ம கொன்னுடுவோம் ஆளை வச்சு. சரி கிளம்பு. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வணக்கம்.